Hi friends, today day 39 100 days challenge blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான க்ரீன் கலர் சில்க் டைப் saree தான். இந்த saree பார்த்திங்க அப்படின்னாக்கா அபூர்வா பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைப்பில் இருக்கும் இந்த saree. இந்த saree பார்த்திங்க அப்படின்னாக்கா saree ஃபுல்லாகவுமே இந்த மாங்காய் புட்டாஸ் தான் இருக்கும். பட் இந்த saree தான் கொஞ்சம் காஸ்ட்லியான saree என்கிட்ட இருக்கிறதுலையே. இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. முந்தி ஃப்ரண்ட்டில் வர இடத்துல ஸ்டோன் ஒர்க்கும் முந்திலையுமே ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா ஸ்டோன் ஒர்க்ஸ்? saree கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும் நமக்கு. இந்த saree எடுத்து 10 வருஷம் ஆகுது பாருங்கள். இந்த டிசைன் இது எல்லாமே அப்படியே சாரியில் ரிப்பீட்டட் பேட்டர்னாக வரும். இது இந்த மாதிரி saree எல்லாத்தையுமே இருக்கும். ஏதாவது ஒரு அக்கேஷனில் எடுத்திருப்பீங்க. இந்த saree ஃபஸ்ட்டு நான் ப்ளைனாக தான் டிசைன் பண்ணி ப்ளைன் ப்ளவுஸாக தான் நான் தச்சு வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறமேலுக்கு இதில் ஆரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது பார்த்தீங்க அப்படின்னாக்கா பட் இது நான் ஆரியை தான் ட்ரை பண்ண உட்காந்தேன். தெரியுதுங்களா? ஆரியை தான் ட்ரை பண்ண உட்காந்தேன். பட்டு ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். கொஞ்சம் சொதப்பிச்சு தான். தெரியுதுங்களா? பட் அதை எப்படியோ ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐ ஷேப் ஸ்டோனு, செயின் பால் செயின் அது மாதிரி யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் ஃப்ரேம்டு ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பேக் சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு ஷைனிங்காக நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அடுத்து ஹேண்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அது கொஞ்சம் பேட்டர்ன் டிசைனாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ட்ரை பண்ணேன். அது அந்த ஸ்டோன்ஸ் அந்த லைட் வெளிச்சத்தில் ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகிட்டே இருக்குது. டிசைன் தெரியுதுங்களா? ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்து அது உள்ளே ஸ்கொயர் ஷேப்ஸ் கொடுத்து அதனுடைய பார்டரில் ஆஃப் சர்க்கிளில் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி அப்படின்னு கட்டும்போது இது அவ்வளோ கிராண்டாக தெரியும் பாருங்கள். இந்த ஸ்டோன்ஸ் தான் இதில் ரொம்ப எடுத்து கொடுக்குது. டிசைன்ஸ் கூட அந்த அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் அந்த ஸ்டோன்ஸ் ஷைனிங் தான் ரொம்ப எடுத்து கொடுக்குது. இது ஏன் இன்றைக்கி ஸ்டோன்ஸ் இவ்வளோ ஷைனிங்காக மின்னுதுன்னு எனக்கும் தெரியல. லைட் வெளிச்சத்தினாலையா என்னன்னு தெரியல. ஃப்ரண்ட்டில் சும்மா விட வேணான்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃப் சர்க்கிள் ஷேப்பு சின்னதாக பண்ணியிருப்பேன். ப்ளஸ் இதுக்கு டைநாட் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோன் லேசஸ் கொடுத்து டபுள் லேயரில் ட்ரையாங்கிள் டைநாட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? ஓவரால் இந்த சாரியில் ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்டோனையுமே யூஸ் பண்ணி நான் இந்த டிசைன் பண்ணேன். நார்மலாக தச்சு முடித்ததுக்கப்புறமேலுக்கு இது மாதிரியான டிசைன்ஸுமே நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த ப்ளவுஸ் ஒரு எக்ஸாம்பிள். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இன்னும் மேலே உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் ஐடியா வேணும் அப்படின்னாக்கா கவி ஸ்டிச்சிங்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.